Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக பெய்த கோடை மழையால் இயற்கை எழில் கொஞ்சம் சூழல் நிலவுகிறது. வறண்ட வானிலை மாறி நகரின் ஏரி பகுதியில் இதமான பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதிகாலை முதலே ஏரி பகுதியில் குவியும் பயணிகள் பனிமூட்டத்தின் ஊடே தோன்றும் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து வருகின்றனர். குளிர்ச்சியான காலநிலையை அனுபவித்தபடி ஏரியின் அழகை புகைப்படங்கள் எடுத்த சுற்றுலா பயணிகள் ரம்மியமான காலநிலையை அனுபவித்து உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறையின் புதிய கட்டண முறையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தால் சுற்றுலா தலங்கள் ஸ்தம்பித்தன. தூண்பாறை மற்றும் குணா குகை பகுதிகளுக்கு வனத்துறை அமல்படுத்தியுள்ள ஆன்லைன் கட்டண முறையால் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போதிய இணைய வசதி இல்லாத இடங்களில் ஆன்லைன் முறையை திணிப்பதாக கூறி 500க்கும் மேற்பட்ட உள்ளூர் வாகன ஓட்டிகள் கட்டண மையத்தை முற்றுகையிட்டு 4 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூர் அழகர் திருவிழா மற்றும் விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்றதால் சுற்றுலா பயணிகள் பல இடங்களை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் சிறுத்தை ஒன்று ஒய்யாரமாக நடந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. புதுத்தோட்டம் பகுதியில் வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் சாலையின் குறுக்கே வந்த சிறுத்தையை தங்கள் செல்போனில் படம் பிடித்தனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் இந்த பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ கடற்கரையில் சோங்கர்ஸ் என்று பெயரிடப்பட்ட ராட்சச கடல் சிங்கம் ஒன்று சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வழக்கமாக இந்த பகுதியில் காணப்படும் கலிபோர்னியா கடல் சிங்கங்களை விட இது அளவில் பல மடங்கு பெரியது. பொதுவாக வடப்பகுதிகளில் மட்டுமே வாழும் இந்த ஸ்டெல்லர் ரக கடல் சிங்கங்கள் தற்போது தெற்கு நோக்கி வந்துள்ளதை ஆச்சரியத்துடன் பார்ப்பதாக கடல்சார் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சாண்டா கிளாஸ் போல மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் காட்சியளிக்கும் இந்த ராட்சச விருந்தினரை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். அமெரிக்காவில் இருந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு வெனிசுலாவிற்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 2019 ட்ரம்பின் முதல் ஆட்சியின் போது வெனிசுலா பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு வெனிசுலா அதிபர் மதுரோ அமெரிக்க படையால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து வெனிசுலா அமெரிக்கா உறவில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. அதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளிடையே விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக மியாமி நகரிலிருந்து கரகாஸ் இடையே விமானம் இயக்கப்பட்டது. சீனாவில் உழைப்பாளர் தின விடுமுறையை முன்னிட்டு நாடு முழுவதும் பயணிகளின் வருகை உச்சத்தை தொட்டுள்ளது. மே 1ஐ முன்னிட்டு சுமார் 2.5 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க 2000க்கும் மேற்பட்ட கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சாலை போக்குவரத்தை பொறுத்தவரை ஒரே நாளில் 7 கோடி வாகனங்கள் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதில் 24% மின்சார வாகனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடல் மற்றும் விமான போக்குவரத்திலும் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட பல மடங்கு அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தாலியின் டஸ்கனி மாநிலத்தில் உள்ள ஃபாய்டா மலைப்பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. பலத்த காற்றினால் தீ மளமளவென பரவி வருவதால் இதுவரை சுமார் 800 ஹெக்டேர் பரப்பிலான காடுகள் சாம்பலாகின. பாதுகாப்பு கருதி சுமார் 3000 பேர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். தீயை கட்டுப்படுத்தும் பணியில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்களுடன் 3 கனடிய ரக விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மோசமான வானிலையால் தீயை கட்டுப்படுத்துவதில் கடும் சவால் நிலவி வருகிறது. மும்பையில் நடைபெற்ற இந்திய திரைக்கதை வரலாற்று புகைப்பட கண்காட்சியில் கலந்து கொண்ட நடிகை ஹேமமாலினி மறைந்த தனது கணவரும் நடிகருமான தர்மேந்திரா குறித்து உருக்கமாக பேசினார். அவரது இழப்பை தாங்கிக் கொள்ள போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், தர்மேந்திராவின் திரைப்பயணத்தை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பகுதியை நிகழ்ச்சியுடன் பார்வையிட்டார்.
மேலும் பழம்பெரும் பாடகி ஆஷா போஸ்லேவின் மறைவுக்கும் இரங்கல் தெரிவித்த ஹேமமாலினி, மறைந்த திரைக்கலைஞர்களின் நினைவை போற்றும் வகையில் மும்பையில் ஒரு நவீன அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையை நோக்கி பக்தர்கள் படையெடுத்ததால் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 30 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்காக திருவண்ணாமலையில் குவிந்தனர். பக்தர்களின் வசதிக்காக கோவில் வளாகம் மற்றும் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையின் விரிவான நிழல் பந்தர்கள், 380க்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகள் மற்றும் 54 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் 2வது நாளாக சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்டுள்ள பக்தர்கள் சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்துகள் கிடைக்காமல் அவதியடைந்துள்ளனர். அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் வியாழக்கிழமையன்று இரவு தொடங்கிய நிலையில் முதல் நாளில் கிரிவலம் முடித்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப புதிய பேருந்து நிலையத்தில் காத்து கிடக்கின்றனர். வரும் ஒரு சில பேருந்துகளில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்கின்றனர். சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு இரு மார்க்கங்களிலும் 2669 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் போதுமான எண்ணிக்கையில் இயக்கப்படவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் மே 5ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அதிக வெப்பத்துடன் ஈரப்பதமும் சேர்ந்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரையில் நாளை வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியே பதிவாகும். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சனிக்கிழமை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். ஞாயிற்றுக்கிழமை நீலகிரி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், திருப்பூர் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பழனியில் சூறாவளி காற்றுடன் 3 மணி நேரம் பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் பழனி படிப்பாதை அருவி போல காட்சியளித்தது. பழனி மலையின் உச்சி பகுதியில் தேங்கிய மழைநீர் படிப்பாதை வழியாக அதிவேகமாக இறங்கியது. அப்போது படிக்கட்டுகள் அருவி போல காட்சியளித்தன. கோடை விடுமுறைக்காக வந்திருந்த பக்தர்கள் இந்த அபூர்வ காட்சியை கண்டு வியந்ததோடு தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. அக்காமலை, ஊசிமலை, வெள்ளமலை, பச்சமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பலத்த காற்று வீசியதால் நடுமலை சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடுகளும் சேதமடைந்தன. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை, பலத்த காற்று மற்றும் மின்னலின் தாக்கத்தால் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மரம், சுவர் இடிந்து விழுந்த விபத்துகளிலும் பலி ஏற்பட்டிருக்கும் நிலையில் 15ற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். 16 கால்நடைகளும் உயிரிழந்தன. சுல்தான்பூர், அமேதி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பாதிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிவாரணப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் உயிரிழந்தோருக்கு இழப்பீடு மற்றும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டரின் விலை உயர்வால் சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல கடைகள் விறகடுப்பிற்கு மாறியுள்ள நிலையில் இந்த விலையேற்றம் காரணமாக உணவுகளின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மத்திய அரசு உடனடியாக விலையை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா ஹோட்டல்காரங்களும் இருந்தோம். இதில் வேற விலைவாசி ஏற்றனால எங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரியா என்னப்பா இந்த ரேட்டு ஏற்றிட்டீங்களே, வாழ்வாதாரத்தையும் பெரிய வாழ்வாதாரங்கிற வரைக்கும் வர்றாங்க. அவங்களுக்கு எப்படி நான் பேசுகிறேன்ட்டு தெரியாமல் நாங்கள் முழிச்சின்னு இருக்கோம்.
எங்களுக்கு வந்து விலைவாசி அதிகமாக இருந்தாலும் யாரும் கஸ்டமர் யாரும் வரமாட்டேன்றாங்க. வராதனால நாங்கள் வந்து எங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாது. இழுத்து மூட்டி வீட்டுக்கு பார்த்தா நிலமன்ற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. எங்களுக்கு இதை மத்திய அரசு எங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக பண்ணித்தரணும். எங்களுக்கு தொழில் செய்யறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு 10 ரூபாய்க்கு தான் டீ போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு போட்டுட்ருக்கோம் சிலிண்டர் கிடைக்காதனால. இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து 900 ரூபாய்க்கு மேலே ஏறுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து டீ விலை ஏற்றுற மாதிரி வரும். 15 ரூபாய்க்கு மேலே ஏற்றணுமா, ஏற்கனவே 12 ரூபாய் ஏற்றினதே நிறைய பேர் வந்து வரதில்லை, நிறைய வியாபாரம் குறையுது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் இந்தியாவில் விரைவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக சில்லறை விற்பனை விலை உயர்த்தப்படாத நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $126 அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலில் லிட்டருக்கு 20 ரூபாய் வரையிலும் டீசலில் லிட்டருக்கு 100 ரூபாய் வரையிலும் இழப்பு ஏற்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் ஹோமுஸ் நீரிணை போக்குவரத்து முடக்கமே திடீர் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் தினசரி ஊதியத்தை 1200 பெசோக்களாக உயர்த்த கோரியும் அவர்கள் முழக்கமிட்டனர். அமெரிக்க தூதரகம் அருகே போராட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப், இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மற்றும் பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரித்து தொழிலாளர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் மேற்காசியாவில் நிலவும் போரை உடனடியாக நிறுத்தவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நிலத்தில் குடியிருப்பவர்கள் 3 மாதங்களில் காலி செய்ய வேண்டும் என்ற திருச்சி மாவட்ட நீதிமன்ற உத்தரவிற்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. தடை விதிக்காவிட்டால் இந்த மேல்முறையீடு பயனற்றதாகிவிடும் என்று நீதிபதிகள் GR சுவாமிநாதன், பூர்ணிமா கொண்ட அமர்வு குறிப்பிட்டது. இது தொடர்பாக கோவிலின் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இரவு விருந்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் முக்கிய வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் தாக்குதல் நடத்தியதாக அடையாளம் காணப்பட்டுள்ள 31 வயதான கோல் தாமஸ் ஆலன் பாதுகாப்பு வளையங்களை மீறி துப்பாக்கியுடன் ஓடுவது பதிவாகியுள்ளது. மேலும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை தாமஸ் ஆலன் துப்பாக்கியால் சுடுவதும் தெளிவாக பதிவாகியுள்ளது. வாஷிங்டன் வழக்கறிஞரான ஜெனைன் ப்ரோ இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறையின் புதிய கட்டட முறையை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டத்தால் சுற்றுலா தலங்கள் ஸ்தம்பித்தன. தூன்பாறை மற்றும் குணா குகை பகுதிகளுக்கு வனத்துறை அமல்படுத்தியுள்ள ஆன்லைன் கட்டண முறையால் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போதிய இணைய வசதி இல்லாத இடங்களில் ஆன்லைன் முறையை திணிப்பதாக கூறி 500க்கும் மேற்பட்ட உள்ளூர் வாகன ஓட்டிகள் கட்டண மையத்தை முற்றுகையிட்டு 4 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூர் அழகர் திருவிழா மற்றும் விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்றதால் சுற்றுலா பயணிகள் பல இடங்களை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.